உலகெங்கும் வாழும் அன்பு மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 60வது உலக தொடர்பு நாளை முன்னிட்டு நமது திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் எழுதிய மாண்புமிகு மனிதம் என்ற மடலின் அடிப்படையில் இந்த வாரம் முழுவதும் மாதா தொலைக்காட்சி நமது நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறது. இந்த வாரம் கிளிக்ஸ் ஆர் ட்ரூத் என்ற நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் வழங்க நமது அன்பான இளைஞர்கள் அனைவரும் காத்திருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். வணக்கம். பங்கேற்பாளர்கள் அனைவரும் உங்களை நீங்க அறிமுகப்படுத்தினா நல்லா இருக்கும். என் பேர் ஜோசப் கார்த்திக். நான் ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய பேர் கிப்சன் டோனி. நான் பொறியியல் 3ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கேன். வணக்கம், என்னோட பேர் அருண் சூர்யா. நான் லைஃப் சயின்ஸில் டாக்டரேட் பண்ணிட்டு இருக்கேன். வணக்கம், என்னுடைய பேர் ஜெசிட்டா லின்சி. நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்கில் ஃபைனல் இயர் படிக்கிறேன். வணக்கம், எனது பேர் வர்ஜினியா வர்ஷினி. நான் இப்போ எம்எட் செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேன். வணக்கம், என் பேர் மீரா. நான் இப்போ ஆக்சுவரியல் சயின்ஸ் பிஜி ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் மேக்னிஃபிகா ஹியூமானிட்டாஸ் அப்படின்ற ஒரு புத்தகத்தை, ஒரு மடலை வெளியிட்டிருக்கிறாரு. அதில் எடுக்கப்பட்டக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சஜஷன் பார்த்தீங்கன்னா கிளிக்ஸ் ஆர் ட்ரூத் அப்படின்ற ஒரு தலைப்பையும் அவர் கொடுத்துருக்கிறார். இந்த இதில் உங்களுடைய அனுபவ பகிர்வை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். காலையில எழுந்திரிச்சோம் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் மாதிரி கடிகாரத்தெல்லாம் பார்க்கறது இல்லை. எடுத்ததுமே மொபைல் கிட்ட தான் நாம போகிறோம். மொபைலில் போயிட்டு வாட்ஸ்அப்பில் என்ன மெசேஜ் வந்திருக்கு, இன்ஸ்டாகிராமில் என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு பார்க்கறதுக்காக தான் நம்ம மூவ் ஆகுறோம். ஸோ அப்படி எடுத்துட்டு அதில் என்ன நம்ம வீடியோ பார்க்குறோமோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த நாளே நமக்கு மூவ் ஆகுற மாதிரி இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் வீடியோ பார்த்தோன்னா அந்த இன்ஸ்டாகிராமில் ஃபஸ்ட் நமக்கு மோட்டிவேஷன் அந்த நாள் ஃபுல்லாக மோட்டிவேஷனாகவே இருக்குது. ஏதாவது ஒரு சாங் ஃபெயிலியர் ஆகவோ இல்லை லைஃப்பில் டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தோன்னா அந்த நாள் ஃபுல்லாக அப்படியே போகிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது, மாற்றிடுது. ஸோ அந்த கிளிக் பண்ணுறதுலேயே நம்மளோட என்ன உண்மைத்தன்மைங்கிறது அந்த டைம்லேயே போயிடுது. ஓகே, வர்ஜினியா நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட அனுபவம். இப்போ எனக்கு எப்படின்னா, எனக்கு நிறைய எழுத பிடிக்கும். ஆனால் எழுதுறதெல்லாம் எங்கே போய் தரது, புக்கா போடுறதா அப்படிலாம் தெரியாது. ஏன்னா புக்கா போடுற அளவுக்கு நான் ஒன்றும் எழுதுனது கிடையாது. கோட்ஸ் நிறைய எழுதுவேன். இதெல்லாம் எங்கேயாவது போய் வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் எங்கேயாவது போடணுன்றப்ப தான் இன்ஸ்டாகிராம் அந்த இதை நான் யூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு அங்கே யூஸ் பண்ணப்போ எனக்கு நல்லா இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்ற ஒரு மெசேஜ் எனக்கு கொடுத்தாங்க. அப்போ தான் தெரிஞ்சிச்சு நம்ம நல்லா தான் எழுதுறோம் போல இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல். அது கான்ஃபிடென்ட் கொடுத்துச்சு எனக்கு, ஒரு கான்ஃபிடென்ட் அது மாதிரி கொடுத்துச்சு. இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணும்போது அது உங்களுக்கான ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குது மக்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய கமெண்ட்ஸ் மூலமா. ஆமா, ஓகே, ரொம்ப சந்தோஷம். இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப் அதெல்லாம் கூட ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம்னு வச்சுக்கலாம். வாட்ஸ்அப்ன்றது ஒரு பேசிக்கான பிளாட்ஃபார்ம் தான். இப்போ இந்த ட்ரூத் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா, இந்த நார்மலான லிங்க்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த லிங்க்ஸ் எல்லாம் யூடியூப்ல வரும் பாருங்க, நிறையா லிங்க்ஸு. இன்னைக்கு நீங்க கோடீஸ்வரராக போறீங்க, 50வது ஆண்டு விழாவை முன்னிட்டு உங்களுக்கு இவ்வளோ ரூபாய் வரப்போகுது அப்படின்னு நம்பி உள்ள போய் ஒவ்வொருத்தருக்கா அதை டைம் எடுத்து சென்ட் பண்ணி கடைசியில 90% வர வரும். 1 மணி நேரம் சென்ட் பண்ணாலும் 95 தாண்டாது. ஸோ கடைசியில போனது மானமா தான் இருக்கும் அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல ஒரு நம்பகத்தன்மை அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கு. ஆக்சுவலி ஐ அக்ரி வித் இட். என்னன்னா நம்மகிட்ட ஒரு நியூஸ் ரியலா ஃபேக்காங்கிறத அனுப்புறவங்களை மட்டும் தான் இருக்கு. இப்போ நம்ம அம்மா அனுப்புனா ஓகே, அது உண்மைதான் நம்பிடுவோம். இப்படி நீங்க 10 பேருக்கு ஷேர் பண்றப்ப நம்ம அனுப்புற 10 பேரும் நம்ம நம்புறவங்க தான். அப்படி அந்த லிங்க் வரப்போ நானும் அதை யதார்த்தமா தொட்டுறேன். சம்டைம்ஸ் போன் ஹேக் ஆகும். ஒரு லிங்கால எதை வேணா மாத்தலாம். அதனால இந்த கிளிக் ஆர் ட்ரூத்ங்கிறது மோஸ்ட் ஆஃப் த டைம் கிளிக் பண்ணி ஏமாந்து போறதா தான் இருக்கு. ஒருத்தவங்க நல்ல பாசிட்டிவான எனக்கு அது மூலமா தான் ரெகக்னைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொருத்தவங்க அதை அப்படியே மாறுபட்ட கருத்தா அதை நான் கிளிக் பண்ணி அதை தொட்டு அது என் டைம் வேஸ்ட் ஆகி அதில் நானும் தான் கூட சேர்ந்திருக்கேன், நானும் தான் பங்கு கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரி துணையாளனையும் சேர்த்துக்கிறாங்க. உங்களோட அனுபவ பகிர்வு. இப்போ அவங்க ஏமாந்தேன்னு சொன்னதுனால நான் ஏன் பகிர்வை நான் சொல்கிறேன். இப்போ பொதுவாக நம்மளை ஏமாத்துறவங்க ஒரு எமோஷனோட கன்வே பண்ணுறாங்க. இப்போ ஒரு குழந்தைக்கு முடியலை, நீங்கள் காசு போட்டுடுங்க அப்படிங்கிறாங்க. நம்ம அதை உண்மையாக பொய்யான்னு செக் பண்ணுறதுக்குள்ள அந்த பதட்டத்திலே நம்ம அதை நம்பிடுறோம். அது அந்த பதட்டமே நம்ம அந்த விஷயம் உண்மையாக பொய்யான்னு தெரியறதுக்குள்ள நான் நம்புறதுனால ஏமாத்துறவங்க ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க, ஏமாந்து போறவங்க என்ன ஏமாந்து போயிட்டே இருக்காங்க. டோனி, உங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்கோங்க. என்னோட அனுபவம்னு சொல்ல போனால், நான் ஸ்கூல் படிக்கிற டைம்லாம் யூடியூப் சேனல் பசங்களாம் ஓப்பன் பண்ணுறது. இப்போ அந்த டைமில் கேமிங் கொஞ்சம் பீக்கில் இருந்துச்சு. கேம் விளாண்டு அதை யூடியூப்ல எடுத்து போட்டால் கேம் லவர்ஸ் எல்லாருமே அதை லைக் பண்ணி பார்ப்பாங்க. நான் என்ன பண்ணேன், எனக்கும் கேம் விளாண்டு நானும் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி அதில் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ஒரு கேம் விளாண்டு அதை நானும் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நானும் அப்லோட் பண்ணேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் லைக்கு ஷேர்லாம் நிறையா வந்துச்சு. ஆனால் எனக்கு ரீச்சே ஆகலை. ஒரு 10 நாள் கழிச்சு பார்த்தா அதே 5 லைக்லேயே இருக்கும். நிறைய பேர் டிஸ்லைக் பண்ணி வச்சுருப்பாங்க.
லைக்கோட டிஸ்லைக் டிஸ்லைக் அதிகமாக வந்துருச்சு. அப்படிங்கிறப்ப எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்போ நாங்கள் எல்லாருமே எங்களோட அனுபவத்தை சொல்லிட்டோம், உங்களுடைய அனுபவத்தை நீங்களும் சொல்லிடுங்க. என்னோட இதில் காண்டாக்ட் நிறைய பேர் இருப்பாங்க, என்னோட ஃபோனில் நிறைய காண்டாக்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால ஏதாவது ஒரு செய்தி வந்துருச்சுன்னா நான் முதல்ல பகிரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுவேன். என்னோட ஸ்டேட்டஸில் போட்டுருணும், அதை யாரும் போடுறதுக்கு முன்னாடி போட்டுருணும் அப்படின்றதுல ஒரு ஆர்வம் எனக்கு எப்பயுமே இருக்கும். ஒரு போஸ்ட் வருது, ஒரு மிகப்பெரிய பிரபலம், நம்ம கத்தோலிக்க பிரபலம்னே வச்சுக்கலாம், அவர் இறந்து விட்டார்னு ஒரு போஸ்டர் வருது. ஸோ அந்த போஸ்டரை பார்த்து நான் நம்பிட்டேன், ஐயோ அவர் பெரிய ஆளு, இவ்வளோ பெரிய ஆள் வந்து இறந்துட்டாரோ, அப்போ நம்ம தான் நம்ம பங்கு குரூப்புக்கு முதலாக போடணும், நம்ம தான் ஸ்டேட்டஸில் முதலாக போடணுன்றதுக்காக போட்டுட்டேன். அதுக்கு அடுத்த ஒரு 15 நிமிஷம் கழிச்சு ஃபாதர்ட்ட இருந்து கால் வருது, தம்பி, ஏன்னா யூஸ்வலாக வந்து நான் உண்மையான தன்மையை வந்து அப்போ ஏர்லி ஸ்டேஜ்லலாம் அதை பார்க்க ஆர்வம் இருக்கணும், முதல்ல போட்டுருணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கணும், பகுப்பாய்வு இருக்காது. ஸோ அதனால அதை போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் தம்பிடே எனக்கே இந்த நியூஸ் சொல்ல, உனக்கு எப்பறம் வந்துச்சு அப்படின்னா, இல்லை ஃபார் இப்போ தான் ஃபார் வந்துச்சு, அதனால தான் நான் போட்டேன் ஃபார், சரி நானும் பகிர்றேன்னு அவரும் வாட்ஸ்அப் குரூப்பில் போட ஆரம்பிச்சிட்டாரு அஃபிஷியலாக. அப்புறமேட்டு தெரியுது உண்மை தன்மை தெரியுது, அவர் உயிரோட தான் இருக்கிறாரு அப்படின்ற அந்த செய்தி. ஸோ அன்னைக்கு தான் நான் என்னுடைய மனமாற்றத்துக்கான நேரமாக நான் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப ஆக்கப்பூர்வமான வந்து நம்ம சிந்திக்கவும் செய்யணும், அது நிறைய பகுப்பாய்வு ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்தை வந்து உண்மை தன்மையா இல்லையான்ற பகுப்பாய்வு வந்து ரொம்ப முக்கியன்றத. இப்பயும் உயிரோட தான் இருக்காரா? கடவுளுடைய புண்ணியத்துல ரொம்ப ஆரோக்கியமா உயிரோட இருக்கிறாரு. இன்னமும் நான் அவரோட தொடர்புல இருக்கேன், அது வரையும் எனக்கு சந்தோஷம். அவரை பார்க்கும்போதெல்லாம் அந்த ஒரு குற்ற உணர்வு எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. இதோட எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எங்க ரிலேட்டிவ்ல என்னுடைய பாட்டி வந்து தவறிட்டதா ஒரு போஸ்டே போட்டுட்டாங்க. இல்ல ரிலேட்டிவ்ல ஒரு பாட்டி அவங்க வந்து தவறிட்டாங்கன்னு போஸ்டே போட்டுட்டாங்க. நான் நம்பிட்டு எங்க அம்மாட்டெல்லாம் அதை வந்து ஷேர் பண்ணி ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். அவங்க எப்படியாவது போயிடணும் அந்த ஃபியூனலுக்கு, அப்படிலாம் பண்ணியாச்சு. ஆனா நேரா போய் பாக்குறப்ப ரொம்ப அவங்க ஹெல்த்தியா இருந்தாங்க. அதை பார்த்துட்டு அதை ஏத்துக்கிறதா இதை ஏத்துக்க வேணாமான்ற சிச்சுவேஷனுக்கு நான் போயிட்டேன். அது மட்டும் இல்லாம இந்த செய்தியோட இந்த ஸ்கூல் லீவு அப்படிலாம் ஃபர்ஸ்டே போட்டுருவாங்க, உங்களுக்கு தெரியுமா நாளைக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட்ல லீவு அப்படின்னு. நான் அதை நம்பிட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் எக்ஸாமுக்குலாம் போகாமலாம் இருந்திருக்கேன். ரொம்ப இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குது. உங்களோட அனுபவங்களை பகிர்ந்துட்டீங்க ரொம்ப அழகா, எல்லாரோடைய அனுபவங்களும் நம்ம பகிர்ந்துருக்கிறோம். ஸோ இதுக்கு அடுத்து அதனை தொடர்ந்து ஆய்வுக்கு உட்படுத்துவோம். இந்த இதை எப்படி நம்ம வந்து இதை உண்மைத்தன்மை வந்து கண்டறிகிறது, எப்படி வந்து நம்மளோட இந்த சமூக வலைதளத்துல இருக்கக்கூடிய இந்த ஏஐ செயற்கை நுண்ணறிவு ஆக்கப்பூர்வமான சக்தியாகவும் இருக்குது, அழிவு பாதைக்கு இட்டு செல்லக்கூடிய சக்தியாகவும் இருக்குது. ரொம்ப அழகான ஒரு பழமொழி எப்பவுமே சொல்லுவாங்க, கத்தி வந்து பயன்படுத்துபவரின் கைகளை பொறுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை பழத்தை நறுக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம், ஆளை அறுக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்றது மாதிரி சொல்லுவாங்க. இன்னைக்கு ஏஐ வந்து உண்மையிலுமே அதுக்கு ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி ஆய்வு பண்ணலாம், நீங்க ஏதாவது ஆய்வு பண்ணி இது உண்மைத்தன்மையை கண்டறிஞ்சு அதுல இருந்து நீங்க மற்றவங்களுக்கு யாருக்கா சொல்லி கொடுத்துருக்கீங்களா, இல்ல இந்த மாதிரி அனுபவங்களுக்கு உங்களுக்கு இருந்தா நீங்க அதை பகிர்ந்துக்கலாம். நீங்க ஏஐ கத்தின்னு சொல்றப்ப அது இரு பக்கமும் கூர்மையான கத்தி. ஏன்னா நம்மளையும் குத்தும், ஆப்போசிட்ல இருக்கவங்களையும் குத்தும். ஸோ ஏஐ அந்த மாதிரி இப்போ டெவலப் ஆகி வந்திருக்கிறது மனுஷனை தாண்டி நம்மளையும் கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு. அவங்க சொன்ன மாதிரி காலைல எந்திரிச்ச உடனே நம்ம போன் டிசைட் பண்ற மூடு தான் நமக்கு. அது உண்மையா இருந்தாலும் சரி, பொய்யா இருந்தாலும் சரி. அந்த மாதிரி நிறைய பேர் நாட்கள் நிறைய வீணாயிருக்குன்னு சொல்லுவேன். இது ஏதாவது நீங்க பர்சனலா ஏதாவது இதை நான் கரெக்ட்னு பார்த்து கண்டுபிடிச்சா அப்புறம் அந்த மாதிரி ஏதாவது அனுபவங்கள் இருக்குது உங்களுக்கு? இந்த குழந்தைங்க வீடியோலாம் வந்து நிறைய ஏஐல வரும், அதை நாங்கள் ரசித்து பார்த்துருக்கேன். ஆனால் இதே போல் அது ஏஐன்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனால் இன்னொரு என் ஃப்ரெண்டு வந்து பார்த்து அது உண்மைதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த குழந்தை வந்து ஜிம்னாஸ்டிக் ஒர்க்லாம் பண்ணும், நமக்கே தெரியும் அந்த இன்ஃபேண்ட்டால் பண்ண முடியாது அப்படின்னு. ஆனால் இப்போ எல்லாருமே அதை நம்புகிறாங்க, எல்லாம் பண்ணுது அப்படின்னு. அதனால நான் சொன்னது என்னன்னா, இது வந்து ஒரு ஏஐ தான் அப்படின்னு. அப்போ ஏஐல இவ்வளோ தூரம் பண்ண முடியுமா, ஒரு ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஒரு இன்ஃபேண்ட்டை வந்து ஜிம்னாஸ்டிக் பண்ணுற அளவுக்கு பண்ண முடியுமா அப்படின்றது நான் கண்டுபிடிச்சது. இப்போ என்னோட ஆய்வுன்னு பார்த்தோம்னா, என்னுடைய அப்பா வந்து ஃப்ரீ டைமில் யூடியூப் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போதே இன்னைக்கு பிரபலமாக இருக்க ஒருத்தவரையும் பிரபலமாக இருக்க இன்னொருத்தவங்களையும் சேர்த்து வச்ச மாதிரி ஒருத்தவங்க பேசிக்கிற மாதிரி திட்டிக்கிற மாதிரி வீடியோக்கள் வந்து அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். அவங்க என்னை கூப்பிட்டு காட்டுவாங்க, நீ சொன்னல இவங்க 2 பேருக்கும் எதுவுமே இல்லைன்னு சொன்னல, இங்கே பாரு இருக்கு அப்படின்னு. அப்பா அது ஏஐப்பா, அப்படி பண்ணலாம்ப்பா அப்படின்ட்டு நானே கூட பண்ணி காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தான் நம்பியிருக்காங்க. இன்னைக்கு சமூக வலைத்தளத்துல அட்லீஸ்ட் இளைஞர்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க, ஒரு தெளிவான பார்வை இருக்குது, எது ஏஐ இது ஏஐயா இல்லையான்ற ஒரு பகுப்பாய்வு பண்ணக்கூடிய இது இருக்குது. ஆனா பெரியவர்கள், முதியவர்கள், வீட்டுல தனிமையில இருக்கக்கூடியவங்களாம் அது கூட நம்பி அதை மாத்திக்கிறாங்க, நம்மளோட மைண்ட் செட்டை அதுக்காகவே மாத்திக்கிறாங்க. வேற ஏதாவது உங்களுடைய அனுபவங்கள், இல்ல இது உண்மை செய்தியை விட அதிகமா இந்த பொய் செய்திகள் வந்து நான் பரப்புனதா இதை வச்சு கண்டுபிடிச்சேன், அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க ஷேர். இந்த ஏஐ அப்படின்றது பார்த்தோம்னா the name itself says இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல், இது வந்து ஒரு செயற்கை நுண்ணறிவு. இட்ஸ் ஜஸ்ட் அ டூல். நம்ம வந்து அந்த டூலை பயன்படுத்தி நம்ம வந்து உண்மையையும் சொல்லலாம், பொய்யையும் சொல்லலாம். பட் இட்ஸ் இன் அவர் ஹேண்ட்.
இதுதான் இப்போ. என்னதான் வந்து லிட்ரேட் இல்லிட்ரேட்டுக்கு இதுதான் ஒரு டிஃப்ரென்ஸு. ஆஸ் அ லிட்ரேட்டா ஏஐ செயற்கை நுண்ணறிவு இப்போ இருக்கிற இந்த எல்லா ஆர்டிஃபிஷியலான டூல்ஸ் எல்லாத்தையுமே நல்ல நம்பகமான முடிவு வந்து கொடுக்கணும். அதை வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணணும், விமர்சிக்கணும், அது உண்மையா பொய்யா அப்படின்றது. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பகுப்பாய்வு இருக்குதா? இது மூலயமா கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது. இப்போ இந்த பிரேக்கிங் நியூஸ் அப்படிலாம் போட்டு வருது இல்லை, இப்போ சும்மா ஒரு நார்மலாக ஒரு கட்சியில் ஒரு பொறுப்பு தருவாங்க. பொறுப்பு தந்ததுமே அதை அவங்க வந்து பிரேக்கிங் நியூஸ், இந்த மாதிரி இந்த ஒன்றியத்துக்கு இந்த நிர்வாகியாக என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது டெம்ப்ளெட்லாம் சேமாக இருக்கும். அந்த ஃபாண்ட் முதற்கொண்டு அதுவாக தான் இருக்கும். நாம் அதை 3 தடவை பார்ப்போம், அதில் எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த ஒரு இதுக்கு வந்து ஒரு ஏஐ சொல்லியிருந்தாங்க, பூம் லைவ் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பிரேக்கிங் நியூஸ் வர்றதுக்காக பூம் லைவ்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ இருக்குது. அந்த ஏஐயில் இன்புட் பண்ணனா அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத அது சொல்லி கொடுத்துரும். இந்த செய்திகள் சம்மந்தமாக நீங்கள் பேசுனதுனால இந்த கேள்வி நான் உங்களுக்குள்ள வைக்கிறேன். செய்திகள் பகிர்தல்ல இருக்குல்ல, இந்த பகிர்தலுடைய சுவாரஸ்யம் என்ன இருக்குது? நீங்க முதல்ல பகிர்ந்துட்டீங்க அப்படின்ற சுவாரஸ்யம் இருக்கா? இதை நான் பகிராம விட்டுட்டேன் அப்படின்ற என்னைக்காவது ஒரு மிஸ் பண்ணிருக்கீங்களா? ஆரம்பத்துல நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல, ஒரு நியூஸை வந்து ஒரு செய்தியை நாம போட்டோம் அப்படின்னா அதுதான் நமக்கு ஒரு ரெகக்னைசேஷன் இருக்கும். நான் அது மாதிரி ஆரம்பத்துல ஒரு ஸ்டேட்டஸ் போடுறதா இருந்தாலும் சரி, ஒரு அந்த குரூப்ல ஷேர் பண்றதா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஆளா நான் போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துல வந்து இந்த ஃபேக் நியூஸ் நிறைய வர 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 எனக்கே ஒரு மாதிரி நெருடல் ஆயிடுச்சு. இது போட்டு அது பொய்ன்னு தெரிஞ்சு திரும்ப டெலிட் ஃபார் எவ்ரி ஒன்லாம் இப்போ வந்துருச்சு. அப்போ டெலிட் ஃபார் எவ்ரி ஒன்லாம் இல்லை. ஸோ அதனால நிறைய சிக்கி அவமானப்பட்டு சின்ன பின்னமாயி அதெல்லாம் இதுக்கப்புறம் அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நியூஸையுமே அனலைஸ் பண்ணி அந்த நியூஸ் உண்மை அப்படின்ன பிறகுதான் இப்போ ஷேர் பண்ணுறதே இதுவாயிட்டு இருக்கு. மோஸ்ட்லி இப்போ நிறைய குரூப் ஆரம்பிக்கிறாங்க, அட்மினா கேட்டாங்க, சத்தியமா நான் அட்மினா போட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி தான். இன்கேஸ் போட்டாங்கன்னா கூட அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு தான் ட்ரை பண்றேனே தவிர்த்து அந்த மாதிரி விஷயத்துல நுழையிறதே இல்லை. இந்த ஆய்வு பகுதியில ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியா நான் உங்கள்கிட்ட வைக்க விரும்புறது என்ன அப்படின்னா, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். இந்த விஷயம் எனக்கு தெரியாம போயிருச்சே. நம்ம குரூப்லலாம் நம்ம சக நண்பர்கள்ட்ட பேசும்போது, நம்ம ஃபேமிலியில பேசும்போது, ஸோ நிறைய விஷயங்களை பத்தி எல்லாரும் பேசுவாங்க. ஒரு 2 பேர் மட்டும் டாமினண்டா பேசிட்டே இருப்பாங்க, மற்றவங்களை பேச விடாம. ஏன்னா அவங்களுக்கு அதை பத்தின நாலேஜ் வந்து அதிகமா இருந்திருக்கும். ஐயோ இந்த விஷயத்த நான் பார்க்காம போயிட்டேனே, இந்த வியூ வந்து இந்த இவ்வளோ வியூஸ் போயிருக்குது, இந்த நியூஸை நான் பார்க்காம போயிட்டேனே அப்படின்ற இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், இது என்னைக்காவது நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அதை பத்தின அனுபவங்கள் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? இருக்கு. ஃபோமோ இருந்திருக்கு. ஆனா எனக்கு என்ன அப்படின்னா, அது ரொம்ப சிம்பிளான ஒரு வீடியோ. ஆனா அத பத்தி எல்லாருமே பேசுனாங்க. 30 செகண்ட்ஸ் வீடியோ. ஆனா அது 30 செகண்ட்ல அவ்வளோ பெரிய ஸ்டெப்ஸும் இல்ல, எதுவும் இல்ல. ஆனா அது நல்ல மில்லியன் ரீச் அது மாதிரி போயிருந்திருக்கு. அப்போ வந்து இவங்கள தெரியல, எனக்கு யாருன்னே தெரியல. ஆனா பேசுறாங்க, பேர் தெரியுது, ஒருத்தவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க, இன்ஸ்டாகிராம் பேஜை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க, ஃபாலோ பண்றாங்க அப்படின்ற ஒரு தாட். அப்புறம் இன்னொன்று என்னன்னா, அதை நான் போய் பார்க்குறப்போ ஒண்ணுமே இல்லை, எதுக்கு மில்லியன் வியூஸ் போயிருக்கு அப்படின்ட்டு. அந்த பிளேயிங் ஆஃப் அல்காரிதம் அப்படின்ற ஒரு இது இருக்கு. இந்த அல்காரிதம்ன்ற வேர்ட் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு. இதை பத்தின கொஞ்சம். ஆமா, அதை நான் போய் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். என்ன அல்காரிதம் என்னன்னே தெரியாது, ரொம்ப பெரிய ப்ராசஸோ அப்படின்னு உள்ள போறப்போ நம்ம ஃபீட் எப்பவுமே நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் மட்டும் தான் காட்டும், ரொம்ப ஸ்மூத்தா கொண்டுட்டு போவாது நம்மள. ஏன்னா அப்பதான் நம்ம அதுலக்குள்ள இருந்துகிட்டே இருப்போம். ஒரு ஃப்ரெஷ் அப் பண்றதா இருக்கட்டும், ரெஃப்ரெஷ் பண்ற பேஜஸ் கூட நமக்கு அது எக்ஸைட்மெண்ட்டை தான் கொடுக்கும். அந்த அல்காரிதம் வந்து நம்மள எப்படின்னா ஒரு ஆங்க்ரியாவும் இல்லை ஒரு ஷாக்கிங் நியூஸ் தான் நமக்கு எப்பவுமே கொடுக்கும். அப்படி கொடுக்குறப்ப தான் நம்ம அதுக்குள்ளேயே நின்றுக்கிட்டே இருப்போம். ஏன்னா எனக்கு ஒருத்தரை பிடிக்கல, அந்த பிடிக்கலங்கிற விஷயத்த அது சொல்றப்ப ஆமா அவருக்கும் பிடிக்கல, எனக்கு கம்பெனி இருக்கு, எனக்கு கம்பெனி சோஷியல் மீடியா இருக்கு, நான் திட்டுனா அதுவும் திட்டுது. ஸோ அந்த அல்காரிதம் வந்து அது ப்ளே பண்ணுது. ஆனால் அவங்க நல்லவங்களா இருப்பாங்க, எனக்காக அது கெட்டது சொன்னிச்சுன்னா ஆமா அது உண்மைதான். இந்த இதுல தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த எதிர்மறை சிந்தனையாளர்களை பற்றின ஒரு புரிதலை வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இல்லை. முன்னாடி ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துட்டோம் அப்படின்னா, இரு பகுதிகள், ஒருத்தவங்க பாசிட்டிவ் இருக்காங்க, ஒருத்தவங்க வேற ஒரு பார்ட்டி இதாக இருக்காங்கன்னா 2 பேரை பற்றின ஒரு செய்திகளும் அதில் வரும். அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த இன்ஸ்டாகிராம், இந்த சமூக வலைதளங்கள் இன்னைக்கு நம்மளை எப்படி மாற்றிருச்சு அப்படின்னா, நீங்கள் எதில் பர்டிகுலராக இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ அதை மட்டும் காட்டக்கூடிய ஒரு செய்தியின் வெளிப்பாடாக அது வந்து காட்டிடுது. அப்போ இன்னொரு பார்ட்டியோட குட்னஸ் உங்களுக்கு தெரியறது இல்லை. இன்னொரு பார்ட்டி வந்து அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய புரிதலே வந்து அவங்களை பற்றின புரிதலே இல்லாமல் நம்ம வந்து ஒரு சாராராக மாறிட்டே வரும். என் மைண்ட் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகுது, நானும் அதுக்கு அடிமையாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாராராக மாறிட்டே வரும். அப்போ இதை பற்றின சிந்தனையும் நான் எடுத்துக்க விரும்பலை, அதை பற்றின புரிதலும் நான் ஏற்றுக்கொள்ள விரும்பலை. ஏன்னா அதுக்கு எனக்கு பிடிக்காது. ஏன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது நம்ம எதை நம்ம அதிகமாக பார்க்குறோமோ, எது நமக்கு அதிகமாக பிடிக்குதோ அதுக்காக. இது அழகாக ஒரு WHO வந்து 2023 ஒரு ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மனிதனுடைய பேன் அட்டென்ஷன் டைம் வந்து முன்னாடி ஒரு வகுப்பறையில் 45 நிமிட வகுப்பறை அப்படின்னா
ஒரு மாணவருடைய அட்டென்ஷன் டைம் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 20 நிமிடங்கள் அப்படின்றது 2005 இருந்து 2008 ஆண்டு காலத்துல ஒரு ஆய்வுல கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு மிகப்பெரிய ஆய்வு ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறமேட்டு பண்ண ஆய்வுல மிக அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தகவலா எனக்கு இருந்தது. 8 வினாடிகள் மட்டும்தான் நம்மளுடைய அட்டென்ஷன் சீக்கிங் வந்து இருக்குது. நீங்க அதை உங்களையும் நீங்க ஆய்வுக்கு உட்படுத்துங்க. நான் பர்சனலா நான் உட்படுத்தினேன். அப்ப நான் ஒரு ரீல்ஸை பாக்குறேன் அப்படின்னா அதை நான் 8 செகண்ட் மேல அது எனக்கு பிடிக்கல அப்படின்னா உடனே நான் அதை தள்ளிடுறேன். ஸோ அது நீங்க நம்ம பர்சனலா பார்த்தா தெரியும். ஒரு 8 செகண்ட் மேல ஒரு விஷயம் பிடிக்கல, அப்ப இதை வந்து தான் இந்த அல்காரிதம் வந்து இங்க ப்ளே ஆகுது. ஸோ அப்ப அந்த 8 செகண்ட் மேல நீங்க ஒரு விஷயத்தை பாக்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒண்ணு உங்களுக்கு தொடர்புடையதா இருக்குது, இல்ல உங்களுக்கு பிடித்ததா இருக்குது. இந்த இடத்துல தான் வந்து இந்த அல்காரிதம் வந்து ப்ளே ஆகுது. முன்னாடி 20 நிமிஷம் சொன்னீங்க, இப்போ 8 வினாடிகள் சொன்னீங்க. அடுத்து இப்போ நம்ம ரீல்ஸ் பார்க்குறோம்ல, அதில் வந்து சில வினாடிகள் சொல்கிறீங்களா 8 செகண்ட். அந்த 8 செகண்ட்லேயுமே ஃபஸ்ட்டு 3 செகண்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அது வந்து ஹூக் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கவனத்தை ஈர்க்கிறதுக்காண்டி அந்த 3 செகண்ட்லேயே நம்மளை கவனத்தை ஈர்க்க வச்சு ஃபுல் வீடியோவை பார்க்க வச்சிடறாங்க. இதுலேயே நம்ம அது ஒரு 2 வீடியோ பார்க்கலான்னு பார்ப்போம், கடைசியில் பார்த்தா 1/2 மணி நேரம் பார்த்துக்கிட்டே இருப்போம். இதுல இந்த அவங்க சொன்னதுல இந்த அட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து இப்போ சோஷியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்குது. என்ன சொல்ல போனா சோஷியல் மீடியாவே வந்து இந்த அட்ராக்ஷனுக்குள்ளதான் ஓடிக்கிட்டே இருக்குது. சொல்ல போனா முன்னாடியெல்லாம் ஏதாவது ஒரு வியூஸ் அதிகமாக போகுதுன்னா ஒரு செய்தி போகும், இல்லைன்னா ஒரு தகவல் போகும். இப்போ ஒரு செய்தி வந்து இன்னொருத்தவங்களால பகிரப்பட்டு வியூஸ் அதிகமாக போயிட்டு இருக்கும். இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்லணும்னா, எங்கள் அக்கா பையன் சின்ன பையன், அவங்க வீட்டுக்கு நான் போகிறேன். அவன் ஃபோனை திருப்பி லைட்டு மேலே வச்சு ஒரு கிளாஸ் வாட்டர் பாட்டில் வச்சு மஞ்சத்தூள் கொட்டிட்டு என்னன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு 1, 2, 3 வீக்ஸ் வந்து நான் ரீசார்ஜ் பண்ணல. அதுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ண பிறகு இன்ஸ்டாகிராம்குள்ள போய் பார்க்குறேன், வரிசையா அது வந்துட்டே இருக்கு, மஞ்சள் பொடி போட்டுட்டு வந்துட்டே இருக்கா, அதிகமா வந்துட்டே இருக்கு. ஓ, இதைத்தான் அவன் பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்ப இப்ப இதுல இருந்து எது பகிரப்படுதுன்னா ஒரு நம்பகத்தன்மை மிக்க செய்தி பகிரப்படல. இந்த மஞ்சத்தூள் கொட்டினது அது அப்படியே அது இறங்கி வந்தது ஆச்சரியமா பகிரப்படுது. அதுக்கடுத்து அவங்க அம்மாவும் உட்காந்து அதை பண்ணிட்டு இருக்காங்க. எங்க வீட்டுல எங்க ஆச்சியும் உட்காந்து பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்குது. அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நான் நிறைய பாக்குறேன். அதெல்லாம் தம்பி நீ அதை பண்ணி பாத்தியா அப்படின்னு கோயில்ல முன்னாடி எல்லாம் ஷேரிங் வந்து எதை பத்தி இருக்குன்னா, நம்ம பிரசங்கம் முடிஞ்சு வந்தோம்னா என்ன இன்னைக்கு வாசகம் சொன்னாங்க, அதை சாப்பிட்டாதான் உனக்கு சொன்னாதான் வந்து சாப்பாடுப்பாங்க. இன்னைக்கு வந்து கோயில்ல முடிஞ்சோன்னா நம்மளோட டாக்லாம் எப்படி மாறிச்சுன்னா, நீ அதை பாத்தியா, இந்த சாரி இந்த பேஜ்ல போட்டிருந்தாங்களே, இந்த இதை வந்து இந்த வாட்ச் வந்து இந்த இதுல போட்டிருந்தாங்க, இதெல்லாம் பாத்தீங்க. இந்த மாதிரி வந்து காரியங்கள் வந்து அதிகம் போகுது. சொல்லுங்க ஜெசிகா. ஆக்சுவலி அவங்க ரீல் டைம் ஸ்பேன். ஸோ ரீல்ஸ் வந்துட்டு நம்ம டைம் ஸ்பேனை மட்டும் அஃபெக்ட் பண்ணாம நம்ம இமோஷன் ஸ்பேனே அஃபெக்ட் பண்ணுது. நம்ம உணர்வுகளையும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். நான் ஃபர்ஸ்ட் ஒரு ரீல் பார்க்குறேன், அது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பி ஹார்மோன், ரொம்ப சந்தோஷத்தை தருது. அந்த 30 செகண்ட் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அதுக்கு அடுத்த ரீல் ரொம்ப டிப்ரெசிவா இருந்துச்சுன்னா அடுத்த 30 செகண்ட் நான் சோகமா இருக்கேன், அதுக்கு அடுத்த 30 செகண்ட் கோபமா இருக்கேன். அப்போ எனக்கு அறியாமலே என்னோட உணர்வுகள் ஆல்டர் ஆயிட்டு இருக்கு அந்த 30 செகண்டுக்கு ஏத்த மாதிரி. இது அட் எண்ட் ஆஃப் த டே நான் ஒரு முதிர் வயதுக்கு போகும்போது ஐ எம் 100% ஷுர் என் ஹெல்த்தையும் அதை அஃபெக்ட் பண்ணும். பார்க்கறத பத்தி மட்டும் யோசிச்சுட்டு இருக்கோம். இதுல ஒரு வீடியோ நான் பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த வீடியோல வந்து அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க ஹஸ்பண்ட் சொல்லிக்கிட்ட போயிட்டு சாரி 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 அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்துல சாரி சாரி சாரின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஒரு 2வது 3வது நிமிஷத்துக்கு மேல என்ன ஆகுதுன்னா, அவரு ஆடு வந்து சாரி சாரியாவே வருது. என்னடா அது, அப்ப நாம என்ன சொல்றோமோ அது ஆடா வருதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, நாம ரீகால் பண்ணும் போது நாம எதை பத்தி பேசுறோமோ ஜஸ்ட் நம்ம வீடியோ கூட பார்க்கல, அது என்ன வேணும்னு கூட சர்ச் பண்ணல, ஜஸ்ட் வேர்ட் ஆஃப் மவுத்ல நம்ம சொல்றோம். இப்ப நான் வந்து புது போன் எடுக்கலான்னு இருக்கேன், இப்ப கூட கூகுள்ல ஆன்ல இருக்கு, அது கூட கேட்டு நினைக்கிறேன். திரும்ப ஷோ முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து அந்த ஆடா வரும் நினைக்கிறேன். நான் அடுத்த ரீல் பார்க்கும் போது அதுக்கான ஆடோ இல்ல அது ரிலேட்டடா உள்ள இதுவோ அந்த ஆல்கரிதமே எனக்கு காட்டுது. ஸோ இப்போ நம்ம ரீல்ஸ் பாக்குறது மட்டும் இல்ல, ஜஸ்ட் நம்ம என்ன பேசுறோமோ அது ரிலேட்டடா வருது. இது எந்த அளவுக்கு கொண்டு போய் நிக்குங்கிறது தெரியல. இது வந்து பொதுவா முன்னாடி காலத்துல நான் உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்மளோட யாருன்னு நம்ம ஜட்ஜ் பண்றதுன்னா, நம்மளோட போன் எடுத்து இந்த ரெக்கமெண்டேஷன் சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல இந்த ரெக்கமெண்டேஷன் சொல்லிட்டு ஒரு லென்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்க யாருன்றத நான் அழகா ஜட்ஜ் பண்ணிடுவேன். இன்னொன்னு, உங்களுடைய சேட் பாக்ஸ்ல போயிட்டு வாட்ஸ்அப்ல போயிட்டு உங்களோட டெக்ஸ்ட்டுக்கு பக்கத்துல போயிட்டு ஸ்மைலி ஃபேஸஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்க யாருன்றத நான் ஒருத்தன் அழுத மூஞ்சியா வச்சேன், கண்டிப்பா அது அழுத மூஞ்சி கேஸ் தாண்டா அப்படின்ட்டு, ஒருத்தன் இந்த ஃபயர் விடுறது இந்த பைக் ஓடுறது அது மாதிரிலாம் வச்சிருந்தோம்னா இவன் யாருன்றத நம்ம ஜட்ஜ் பண்ண முடியுது. இப்போ ஒரு சமூக வலைதளம் தான் நீங்க யாருன்றத மதிப்பிடுற அளவுக்கு வந்து மாறிட்டு வருது அப்படின்றத சொல்லலாம். நீங்க சொல்றதோட கண்டினியூவேஷன் இப்ப வர டெலிவரி பாய் முதற்கொண்டு இன்ஸ்டாகிராம் பேஜை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரீசன் என்னன்னா, இப்ப ட்ரெஸ் எடுக்கிறாங்க,
3 டேஸில் வந்து ரிட்டர்ன் போடுறாங்க. ரிட்டர்ன் போடும்போது காமெடிக்காக பார்த்த ரீல், ரிட்டர்ன் போடும்போது உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுமே அந்த ஐடியில் அந்த ட்ரெஸ்ஸு போட்டு ரீல் போட்டாங்க. ஆனால் அவங்க சொல்கிறது அந்த ட்ரெஸ்ஸு மிஸ்மேட்சாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது பார்த்ததுமே நீ ஆல்ரெடி ரீல்ஸ் எல்லாம் போட்டீங்க, ஸோ இது நாட் அக்செப்டட்னு சொல்லிட்டு அவர் டெலிவரி பாய் போகிறாரு. ஸோ இது ரிலேட்டடாக அப்படியே கண்டினியூவாக போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ நீங்கள் எல்லாருமே ஏஐ பற்றி நிறையா பேசுனதுனால ஏஐயை நம்ம ஆக்கப்பூர்வமாக நிறையா பயன்படுத்தலாம். நம்மளால் நினைக்க முடியாத உயரத்தில் இருக்க விஷயத்தையும் நம்ம ஏஐ யூஸ் பண்ணி ஈஸியாக செஞ்சுட்டு போயிடலாம். இது என்னதான் நல்லதாக இருந்தாலுமே இதில் நம்ம மூளையில் என்ன பாதிப்பு உண்டாக்குது அப்படின்னா, நம்ம ஒரு ஏஐ எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு உதவி பண்ணணும், ஒரு நினைவாற்றலை நம்ம அதுக்கு கொடுத்து ஒரு ஆன்சர் வாங்குகிறோம். அப்படி வாங்கும்போது நம்ம நினைக்கிற வேலையை ஏஐக்கு கொடுக்குறோம். நம்மள்கிட்ட இருக்க ஒரு ஆக்கப்பூர்வமான ஆற்றல் வந்து குறையுது. இப்போ எப்படி வாஷிங் மிஷின் வந்தோடனே நம்ம துவைக்க மறந்தோமோ, அந்த மாதிரி ஏஐ வந்தோடனே நம்ம நினைக்கவே மறந்துட்டோம். ரீசெண்டாக வந்து நான் படித்ததில் வந்து மெஷின்ஸ் ஆர் லேர்னிங், பீப்புள் ஆர் வாட்சிங் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு பார்த்த ஒரு வியந்துட்டு நான் அந்த வார்த்தைகளை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு. ரொம்ப அழகாக நம்மளுடைய அனுபவ பகிர்வை முதல் பகுதியை பார்த்தோம். 2வது ஆய்வுக்கு உட்படுத்தணும். ஸோ அப்போ நம்ம எல்லாருக்குமே எல்லா விஷயங்களுமே ஆய்வுக்கு உட்படுத்தக்கூடிய தன்மையும் நம்மள்ட்ட இருக்குது. அது நமக்கு தெரியவும் செய்யுது. ஆனால் அதற்கு சரியான நேரத்தை நம்ம ஒதுக்குறோமா, அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறோமா, அதுக்கு ஆக்கப்பூர்வமான செயல்பாடு என்ன கொண்டு வரும்னு பார்த்தோம்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக நம்ம மத்தியில் இருக்குது. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பகுப்பாய்வு இருக்குதா? இது மூலயமா கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது உங்களோட பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இப்போது நம்ம நிறைய ஃபேக் நியூஸ் வருதுல்ல, அதெல்லாம் மோஸ்ட்லி ஏஐ கிரியேட் பண்ணி தானே விடுறாங்க. அந்த ஏஐயில் கிரியேட் பண்ண நியூஸ் வந்து உண்மையாக பொய்யான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நம்ம இன்னொரு ஏஐ தான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்ம அதை தாண்டி நம்ம தமிழக அரசே நிறையா வந்து இப்போ ஏஐ ஃபேக்ட் செக்கிங் அப்படின்ற ஒரு டேர்மில் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. நம்ம எந்த செய்தியை பார்க்குறோமோ அந்த செய்தியை அந்த ஃபேக்ட் செக்கிங் அப்படின்ற வெப்சைட்டில் போய் நம்ம போஸ்ட் பண்ணால் அது எங்கேருந்து வந்துச்சு, யாரால் பகிரப்பட்டது, எத்தனை பேர் இதை பகிர்ந்துருக்காங்க, இதோட உண்மைத்தன்மையோட அளவு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பகுப்பாய்வு பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு கிடைச்ச மெசேஜ் உண்மையா இல்லையான்னு தெரியும். அளவுங்கிறத பேசுறப்போ ஒரு ஏஐ இமேஜோ வீடியோவோ கிட்டத்தட்ட நம்ம இமோஷனையும் லாஜிக்கையும் கலந்த மாதிரி தான் பரவுது. 90% இமோஷனும் 10% லாஜிக். இதை வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மழை வரப்போகுது, இது செய்தி. ஆனா இன்னும் 2 மணி நேரத்துல புயல், திருச்சியில் புயல். இது வந்துட்டு நம்மளை வந்து அட்ராக்ட் பண்றது. இதை நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றப்போ அந்த சாஃப்ட்வேர்ல கொடுத்து நம்ம செக் பண்றப்போ அது நம்ம கிட்ட பதில் சொல்லாது இது ஏஐ, இது வந்து ஹியூமன் அப்படின்ட்டு. நம்ம கிட்ட அது அளவு கொடுக்கும். இதுல வந்து 10% உண்மை இருக்கு, 90% பொய் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம கிட்ட பகுத்தறிவு இருக்கு. இந்த பகுத்தறிவு தான் நம்மளை வந்துட்டு ஏஐல இருந்து டிஃபரன்ஷியேட் பண்ற ஒரு விஷயம். ஓகே, இந்த பெஸ்ட் ப்ராக்டிஸ் 2 பேர் சொன்னாங்க. நம்ம எத்தனை பேர் அதை பண்ணியிருக்கோம் இது வரைக்கும்? நம்மள இப்போ நானுமே எனக்கு புதிய விஷயமா இருந்தது. நான் ஃபேக்ட் செக்ன்ற பேஜ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அதுலேருந்து பார்க்குறோம். பட் இந்த பகுப்பாய்வு நமக்குள்ளே நடத்துகிறோமா அப்படின்றது கேள்விக்கு உட்பட்டா எத்தனை பேர் நீங்கள் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு நியூஸ் வருதுன்னா பாஸ் பிஃபோர் யூ ஷேர். நீங்கள் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் யோசிங்க. என்ன நியூஸ் வந்திருக்கோ அதோட உண்மைத்தன்மையை ஆராயலாம். இப்போ நம்ம திரு அவை மூலயமா ஒரு சில விஷயங்கள், ஒரு சில செய்திகள் வருது அப்படின்னா நம்ம திரு அவையோட லோகோவே யூஸ் பண்ணலாம், திருத்தந்தையோட லோகோ யூஸ் பண்ணலாம், வேர்டிக்கல் நியூஸ்ன்னு சொல்லி லோகோ யூஸ் பண்ணலாம், மாதா டிவியோட லோகோ யூஸ் பண்ணலாம். ஆனால் அதோட உண்மைத்தன்மை யோசிக்கிறதுக்கு நாம் ஒரு 2 நிமிஷம் யோசிச்சுட்டு அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜோ அவங்களோட யூடியூப் அஃபிஷியல் பேஜை, இன்ஸ்டாகிராம் பேஜு, யூடியூபு, அவங்களோட அப்ளிகேஷன் கூட இப்போ இருக்குது. நம்ம மாதா டிவி அப்ளிகேஷன் இருக்குது. இதில் எல்லாமே போஸ்டர்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. அதை நம்ம ஆராய்ஞ்சி அதுக்கப்புறமா நம்ம பங்குக்கோ இல்லை நம்ம மறை மாவட்டத்துக்கோ இல்லை நம்ம கிளை கிராமங்களில் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்புக்கோ நாம் அதை வந்து ஷேர் பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ வெறும் கிளிக்ஸில் பார்த்துட்டு உடனே அதை பண்ணாமல் அதோட உண்மைத்தன்மை ட்ரூத்தா அப்படின்றத ஆய்வு பண்ணி பண்ணலாம் அப்படின்றத ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ நம்ம ஆய்வு பற்றி பேசும்போது இப்போ நம்மளுக்கு நிறைய மெசேஜ் வருது, ஆனால் அது ஏஐயில் வருது, நிறைய பேர் ஃபேக்காகவும் க்ரியேட் பண்ணி அனுப்புகிறாங்க. அது எப்படி நம்ம உண்மையாக கண்டுபிடிக்கிறது? அது உண்மையாக பொய்யானே நம்மளுக்கு ஞானம் ஓரளவு இருக்கும். அதை தாண்டி நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள், சில பொய்யான விஷயம் வரும்ல, அது எப்படி உண்மையாக பொய்யான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கும்போது அரசாங்கமே ஒவ்வொரு அரசாங்கமும் ஒவ்வொரு வெப்சைட்ஸ் வச்சுருப்பாங்க. நம்ம அந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்மளுக்கு அனுப்பப்பட்ட அந்த வீடியோவோ இல்லை ஏதோ அதோட லிங்க் எடுத்து நம்ம பேஸ்ட் பண்ணோம்னா அதோட உண்மைத்தன்மை எவ்வளோ இருக்குது, அது யாரால் பகிரப்பட்டது மற்றும் அது எத்தனை பேருக்கு பகிரப்பட்டது அப்படின்ற ஒரு மொத்த டீட்டெயிலுமே நம்ம கொடுத்துரும்.
அது பண்ண முடியல அப்படின்னா முடிஞ்ச அளவு ஒரு கூகுள்லயாவது போய் சர்ச் பண்ணலாம். இப்போ உண்மையா பொய்யா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதெல்லாம் ஓகே. சின்ஸ் வி ஆர் யங்ஸ்டர்ஸ், ஆஸ் அ யங்ஸ்டர்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து வீடியோவோ இல்லை போஸ்ட்டோ வாட்ச் பண்ணுறவங்களா மட்டும் அல்ல, அந்த வீடியோஸ் அந்த போஸ்ட் எல்லாம் கிரியேட் பண்ணுறவங்களாவும் இருக்கும். ஸோ ஒரு பைபிள் வேர்ஸ் இருக்கும் ஜான்ல, ஐ எம் த வே த ட்ரூத் அண்ட் த லைஃப் அப்படின்னு. ஸோ அந்த ட்ரூத் அப்படிங்கிற வேர்ட் வந்து ரொம்பவே வந்து ஒரு இன்ஸ்டிங்டான வேர்டு இந்த இடத்துல. ஆஸ் அ கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்தவர்களா, கிறிஸ்துவுக்கு உரியவர்களா, நம்ம கிறிஸ்தவர்கள்ன்றதை எப்படி காட்டணும் அப்படின்னா அவருடைய பாதையில் நடக்கிறது தான். ஸோ அவர் சொன்ன மாதிரி அவரோட ட்ரூத்தை ஃபாலோ பண்ணி நடக்கணும். அப்படி நடந்தால் நம்ம ஏன் பொய்யான போஸ்ட்டை போட போகிறோம்? த சேஞ்ச் ஹேஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் அஸ். நம்ம வந்து மிச்சவங்க கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, அவன் மாறுவான், அவன் உண்மையை போடட்டும், அவன் உண்மையை போட்டும். நம்ம முதல்ல உண்மையாக போடுறதுக்கு மாறுவோம். த சேஞ்ச் ஹேஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் அஸ். ஸோ லெட் வி ட்ரை டு சேஞ்ச் டு பி ட்ரூத்ஃபுல். இந்த கேத்தலிக் யூத்தா இந்த சமூக ஊடகத்தை வந்து நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க? இந்த தொடர்பு சாதனங்களை எப்படி பயன்படுத்துறீங்க? உங்களோட ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளுக்கு எப்படி பயன்படுத்துறீங்க? என்னென்ன பாசிட்டிவா நீங்க இந்த சமுதாயத்துல பாக்குறீங்க? இப்போ எங்கள் பங்கில் நாங்கள் ஒரு இளையோர் இயக்கம்னு கொஞ்சம் பேர் இருக்கோம். இந்த இயக்கத்தில் நாங்கள் பண்ணுற நல்ல விஷயங்கள், பிறருக்கு உதவி பண்ணுறது, முடியாதவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறது, சாப்பாடு கொடுக்கறது, சில நேரம் ஜெயிலுக்கெல்லாம் போய் கைதிகளை பார்த்துருக்கோம், ரத்த தானம் பண்ணியிருக்கோம் நிறையா. இது எல்லாமே நாங்கள் என்ன பண்ணுவோன்னா டாக்குமெண்ட் பண்ணிகிட்டே வருவோம். ஃபோட்டோஸ், வீடியோஸ், பிளாக் இந்த மாதிரி பண்ணி எங்களுக்கு நாங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து வச்சுருக்கோம், அதே மாதிரி யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். இதில் நாங்கள் போஸ்ட் போட்டுகிட்டே வருவோம். இது போடுறதுனால எங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, சில பேர் ஃபினான்ஷியலாகவும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஓகே, நீங்கள் இப்போ நல்லா பண்ணுறீங்களா, இன்னும் நீங்கள் எடுத்து பண்ணுங்க, என்னோட சார்பாக அதை வச்சுக்கோங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இது எங்களுக்கு நாங்கள் பண்ணுற நல்ல காரியத்தை நிறைய பேருக்கு தெரியப்படுத்துகிற ஒரு போர்ட்ஃபோலியோவாக இருக்குது. இது ஒரு பிளாட்ஃபார்ம், எங்களுக்கு நல்ல பிளாட்ஃபார்ம். நம்ம வந்து தப்பான செய்திகளை வந்து பகிர்றதுக்கு 2 நிமிஷம் யோசிக்கிறதுக்கு நம்ம தப்பான செய்திகளை சரியான செய்திகளாக மாற்றி நம்மளே பகிரலாம். வெரி குட், ரொம்ப வேலிடான பாயிண்ட். இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம பாரிஸ்லேயே ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணி நம்ம இப்போ உள்ள இளைஞர்கள் எப்படி விரும்புகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. நமக்கும் அதே அல்காரிதம் தானே தருது. அந்த மாதிரி நம்ம கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணி, நல்ல வாய்ஸ் ஓவர் யூஸ் பண்ணி, நம்ம ஒரு நல்ல இன்ஸ்டா பேஜ் ஓப்பன் பண்ணி நல்லா ரீச் ஆகுற மாதிரி நல்ல கண்டென்ட்டாக நம்ம கொடுத்தோம்னா நம்ம அங்கே உண்மையை வந்து அதிகப்படுத்துகிற மாதிரியான செயல்கள் அதிகமாகும். இங்கே தான் நான் டோனியோட பாயிண்ட் வந்து நான் கவர் பண்ணுறேன். நம்மளுமே ஒவ்வொருத்தருமே அதை ஒரு உண்மை செய்தியை பரப்புறதுல இந்த மாதிரி விஷயங்களை செயல்பாடுகள் மூலமா செயல்பட்டோம்னா நம்மளும் ஒரு நற்செய்தியின் தூதுவர்களா ஆகலாம் அப்படின்ற பாயிண்ட் வந்து நான் ரொம்ப வேலிட் பண்றேன். திருத்தந்தை 14ஆம் லியோ வந்து ரொம்ப அழகான ஒரு வார்த்தைகள் வந்து சொல்றாரு. உண்மையின் மதிப்பு அதன் புகழால் தீர்மானிக்கப்படுவதில்லை, உண்மைக்கும் மனித மாண்பிற்கும் பணியாற்றும் தகவல் பரிமாற்றமே புனித தன்மை அடைகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்மளுடைய புனிதத்தன்மை எதை அடைகிறோன்றத நோக்கம் வந்து நமக்கு ரொம்ப தெளிவா இருக்கணும் அப்படின்றத நான் இந்த நேரத்தில் வந்து பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். ஸோ இப்போ விரைவு சுற்றா உங்களுக்குள்ள ஒரு சில கேள்விகளை கேட்க போறேன். நீங்க எல்லாருமே அதுக்காக ஆன்சர் பண்ணலாம். நம்ம கிளிக்ஸை நோக்கி அதிகமா போறோமா, உண்மையை நோக்கி அதிகமா வருமா? உண்மையை நோக்கி தான். ஓகே. ஃபாலோவர்ஸா, நண்பர்களா? நண்பர்கள். ஓகே. வைரலா, வேல்யூபிளா? வேல்யூபிள். ஓகே. மனித சாட்சியா, ஏஐ சாட்சியா? மனித சாட்சி. ஓகே. புகழா, பண்பா? பண்பு. ட்ரூத்தா, ட்ரெண்டா? ட்ரூத். இன்டெகிரிட்டியா, பாப்புலாரிட்டியா? இன்டெகிரிட்டி. ஸ்கிரீன் டைமா, ப்ரேயர் டைமா? பிரேயர் டைம். ஒரு விஷயத்தை நம்ம ஷேர் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேள்விகளை நமக்குள்ள நம்மளே ஃபர்ஸ்ட் கேட்டுக்கலாம். முதல்ல, இது உண்மையா, நான் அனுப்பக்கூடிய செய்தி உண்மையா அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி இந்த 2 செகண்ட் பாஸ் பண்ணி நம்மளே நாமே ஆய்வுபடுத்திக்கலாம். 2வது, இது இரக்கம் தரக்கூடிய ஒரு இஸ் இட் கைண்ட், இது இரக்கத்துக்கூட நம்ம பகிர்றோமா, இதனுடைய பயன்கள் அதை பத்தியும் நீங்க யோசிக்கலாம். 3வது, இதெல்லாம் தேவையா முதல்ல அப்படின்றத வந்து நமக்குள்ள ஆய்வு கொடுத்துப்படுத்திக்கணும். 4வதா, இது மனித மாண்பை காக்கக்கூடிய ஒரு செயலா இருக்குதா, யாரையும் நான் இழிவுபடுத்துறேன்னா, வதந்திகளை பரப்புறதா இருக்கட்டும், பொய்யான செய்திகளை பரப்புறதா இருக்கட்டும், பிறரை விமர்சிக்கிற செய்திகளை முதல்ல நான் கமெண்ட்ல போறேன்னா, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம யோசிக்கணும். இதுல கடைசி ஒரு ஆய்வு, முக்கியமான ஒரு கேள்வி நம்ம உட்படுத்திக்க வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஜீசஸ் நம்மளுடைய நிகழ்காலத்துல வந்திருந்து அவர் கையில ஒரு மொபைல் இருந்துச்சுன்னா அவரு இத ஷேர் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம அதை நினைச்சிட்டோம்னாலே நம்ம மற்ற விஷயங்கள் வந்து இந்த மேல கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் விட ஒரு சிறந்த கேள்வி. எப்படி 10 கட்டளைகள்ல தலை சிறந்த கட்டளையா 2 கட்டளைகள் இருக்குதோ, இந்த ஒரு கடைசி ஒரு கேள்வி வந்து ரொம்ப ஒரு ஆக்கப்பூர்வமான கேள்வியா நமக்குள்ள நம்ம வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஜீசஸ் கையில இது போனுச்சுன்னா அவர் அதை ஷேர் பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தாலே பாதி பேர் வந்து இந்த பொய்யான செய்திகளை, தேவையில்லாத செய்திகளை, வதந்திகளை, தேவையற்ற விமர்சனங்களை இதெல்லாம் பகிர்றது வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆழமா நம்புறேன். ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளின் மூலமா ஒரு தெளிவை இந்த 60வது உலக தொடர்பு நாள்ல அதை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்பதை நாம் அனைவரும் ஒரு உறுதிமொழியாக ஏற்று நற்செய்தியின் தூதுவர்களாக மாறுவோம்.
திருத்தந்தை லியோ அவர்களின் அறைகூவலுக்கு இணங்க மனித மாண்பை காப்போம். நன்றி, வணக்கம்.